தமிழ் நண்பர்களே, தமிழ் மக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, தங்கைகளே, தம்பிகளே, இளைஞர்களே, நண்பர்களே, நம்ம தமிழ் மண்ணில் பிறந்துட்டோம். இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2024 உங்களுக்கு எல்லோருக்கும் சொல்ற கடமைப்பட்டிருக்கேன். என் பேர் நடராஜன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணல்பட்டியிலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நான் பிஸ்னஸ் வீடியோ தான் அடிக்கடி போடுவேன். இன்னைக்கு மட்டும் வருஷப்பிறப்புன்றதுனால எல்லா மக்களுக்கும் இது தெரியணும். ஒரு அருமையான ஒரு நாட்டு மருந்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இதனால் நான் 4 மாதம் ஆகுது. நானும் சுகர் பேஷண்ட்டு தான். 4 மாதம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு மாத்திரை கூட நான் சாப்பிட்டது கிடையாது. 4 மாதம் ஆகுது. ஃப்ரீயாக கிடைக்குதுங்க, ஃப்ரீயாக கிடைக்குது. ஆவாரம் பூ இந்த ஏரியில் போனீங்கன்னா, நம்ம ஊர் பக்கம் ஏரியில் போனீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்குது. இருந்தாலும் அதுக்கும் பெட்ரோல் போட்டு செலவு பண்ணி மோட்டர் சைக்கிளில் போனால் தான் எடுத்துட்டு வர முடியும். ஃப்ரீயாக எதுவுமே கிடைக்காது இந்த உலகத்தில். அவங்களுக்கு ஏதாவது கொஞ்ச நேரத்துக்கு காசு செலவு பண்ணணும். வயசான ஆயாங்க, வயசான ஒரு 80 வயசு 75 வயசு எங்கள் ஊரில் இருக்கிற பாட்டிங்களா எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. ஆவாரம்பூ, இந்த ஆவாரம்பூ பல நன்மைகளை தரும். இந்த ஆவாரம்பூவை நீங்கள் அப்படியே இதை பாருங்க, அப்படியே சாப்பிடலாம். ரெண்டாவது, இந்த மாதிரி கொதிக்க வச்சு தண்ணியாகவும் குடிக்கலாம். இதில் என்னென்ன போடுறோம்னா, ஆவாரம்பூ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுங்க, ஸ்டவ் அடுப்பில் பாத்திரத்தில் தண்ணி வச்சுங்க. அது தண்ணியில் பட்டை, லவங்கம், ஜீரகம், ஓமம் இதெல்லாம் கொஞ்சம் போடுங்க, ஆட் பண்ணுங்க. அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. இன்னும் வாசனையாக இருக்கும், நல்லா இருக்கும். ஏலக்காய் இருந்தால் கூட, ஏலக்காய் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று கூட போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும். இது அந்த ஆவாரம்பூ தான் மெயின் ரா மெட்டீரியல். இந்த ஆவாரம்பூ தான். இந்த ஆவாரம்பூவுக்கு அவ்வளோ மகிமை இருக்குதுங்க. இதை மாதிரி வயசான கழிவிங்க எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. கேட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும். இந்த மாதிரி பாக்கெட் கட்டி எடுத்துன்னு வருவாங்க. பாக்கெட் பண்ணி எடுத்துன்னு வருவாங்க. இந்த சென்னையிலையோ, பாம்பேலையோ, டெல்லியிலையோ நம்ம தமிழ் நண்பர்கள், இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாராவது வேணும் அப்படின்னா எனக்கு ஜிபே பண்ணி விட்டுருங்க. ஒரு பாக்கெட் 50 ரூபாய். அந்த ஆயாவுக்கு கொடுத்தா தான் எடுத்துன்னு வருவாங்க. இப்போ நம்மளே ஃப்ரீயாக தான் கிடைக்குது. ஏரியில் எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக கிடைக்கும். ஆனால் ஃப்ரீயாக கிடைக்கிற மோட்டர் சைக்கிளில் போகணும் இல்லை, அவன் பறிக்கிற இல்லை. அந்த ஆயா கஷ்டப்பட்டு பறிச்சுன்னு வருது இல்லை, பெட்ரோல் போட்டு தானே ஆகணும். ஃப்ரீயாக பக்கத்தில் இருக்கிற காடுங்க, ஏரிங்க, இதில் எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்குது. உங்களுக்கு ஆவாரம்பூ எவ்வளோ வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் கொரியர் பண்ணி விட்றேன். இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி ஒரு அட்டை பெட்டியில் வச்சு அங்கே உங்கள் அட்ரஸ் அனுப்பிடுங்க. என் வாட்ஸ்அப் நம்பரில். என் வாட்ஸ்அப் நம்பரு 6200123949. இந்த வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவாரம்பூ தேவைப்பட்டால் சொல்லுங்கள். கண்டிப்பாக கொரியர் சார்ஜ் கொடுத்தானே ஆகணும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, கிடைக்காதவங்க நம்ம ஊர் பக்கம்தான் ஃப்ரீயாக கிடைச்சிருமா உங்களுக்கு. நீங்கள் போனீங்கன்னா ஏரியிலே கூட பெற்றுன்னு வரலாம், காட்டிலையும் பெற்றுன்னு வரலாம். ஆனால் இந்த ஆவாரம்பூ உங்களுக்கு நாங்கள் அனுப்பணும் அப்படின்னா ஒரு பாக்கெட்டுக்கு 50 ரூபாய் அனுப்பிச்சிட்டிங்கன்னா, ஏன்னா கோழி சார்ஜ் வருது, ஒரு பாக்கெட்டுக்கு 50 ரூபாய் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அழகாக வீட்டுக்கு 50 ரூபாயில் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். ஒரு பாக்கெட் 50 ரூபாயில். நான் 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டுருந்தேன். அது சக்கரை நோய்க்கு கால் முட்டி வலி தாங்க முடியாது, கால் வலி தாங்க முடியாது, கால் பாதெல்லாம் மறுத்து போயிடும், அப்படியே இதாகும். இப்போ எவ்வளோ பரவாயில்ல. இந்த பூ ஒரு மாத்திரை சாப்பிட மாட்டேன். 4 மாதம் ஆகுது. 10 பைசா வீட்டுக்கு செலவு இல்லை. வயசாகிடுச்சு, 60 வயசாகிடுச்சு, 10 பைசா செலவு இல்லை. இந்த ஆவாரம்பூ காலங்காத்தால் ஏஞ்சி இன்னும் டீ வைக்கும்போது பக்கத்து ஸ்டவ்வில் கொஞ்சம் தண்ணியை வச்சு இந்த பூவை போட போகிறோம். இந்த பூவை போட்டு கொதித்த உடனே பட்டை, லவங்கம், வெந்தயம், ஓமம், அப்புறம் ஜீரகம் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி குடிங்க. இன்னும் டேஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக எலுமிச்சம்பழம் கலந்துங்க. வசதியாக இருந்தால் சொல்கிறேன்.
ஏழை, சுத்தமான ஏழை, ஒன்றுமே இல்லைங்க, என்கிட்ட பணமே இல்லைன்றவங்க வெறும் ஆவாரம் பூ கொதிக்க வச்சு சாப்பிட்டாலே போதும். அதுக்கு மேலே பணம் இருக்கிறவங்க பல பொருள்களை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், தப்பு இல்லை, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து டயபெட்டிஸ், சுகருக்கு, யாருக்கெல்லாம் சுகர் இருக்குதோ தயவு செய்து வாங்கி சாப்பிடுங்க. சென்னையில் இருக்கிறவங்களாம் அவங்களெலாம் கிடைக்காது, தயவு செய்து வாங்கி சாப்பிடுங்க. நான் அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் பணத்தை ஜிபே பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஆவாரம் பூ அனுப்பி வைக்கிறேன். வேறு கிராமத்தில் இருக்கிற முருங்கைக்கீரை வேணுமா, அவித்திக்கீரை வேணுமா சொல்லுங்கள், பவுட்ரு பண்ணி அனுப்பி வைக்கிறேன். பவுட்ரு காய வச்சு பவுட்ரு பண்ணி அனுப்பி வைக்கிறேன். 50 ரூபா 100 ரூபா பவுட்ரு பண்ணி அனுப்பி வைக்கிறேன். எவ்வளோ தூரம் ஒன்றாலும் சாப்பிடலாம். அந்த பவுட்ரு கூட ஒரு ஸ்பூன், காலையில் ஒரு ஸ்பூன், அதிகம் சாயந்தரமாக கூட இதே கூட பவுட்ரு பண்ணி அனுப்புங்கன்னா, காய வச்சு பவுட்ரு பண்ணி, எங்ககிட்ட மிஷின் இருக்குது, பவுட்ரு பண்ணி அரைச்சி நாங்கள் கேம்பர் பிஸ்னஸ் பண்ணுறோம். அதனால் எங்ககிட்ட மிஷினு 4-5 பல்வரைசர் மிஷின் இருக்குது. பவுட்ரு பண்ணி காய வச்சு பவுட்ரு பண்ணி உங்களுக்கு பவுட்ரு பாக்கெட்டாகவே நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். உங்களுக்கு கஷ்டம், அது ஈரமாக சாப்பிட்ணுன்னா உடனே கொரியர் பண்ணுங்கள், இல்லை காய வச்சு தான் பவுட்ரு பண்ணி வேணுனாலும் சொல்லுங்கள், ஃபோனில் சொல்லுங்கள். வயசானவங்க இந்த மாத்திரை கெமிக்கலுங்க, மாத்திரை மருந்து 5000 10,000 5000 10,000 வாங்கி சாப்பிட்றீங்க, ரைட்டு, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். அதிகமாக மாத்திரை சாப்பிட்டாலும் கிட்னி அந்த மாத்திரையாலேயே அஃபெக்ட் ஆகி கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். கை காலெலாம் நீங்கி போய் அப்புறம் கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி நாட்டு வைத்தியத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். மாத்திரை சாப்பிடுங்க, நான் வேணாம்னு சொல்லுவேன். ஏன் மாத்திரை சாப்பிடக்கூடாது, நான் என்ன பெரிய டாக்டர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாத்திரை சாப்பிட்றீங்க, அதிகமாக சாப்பிடாதுங்க. ஆவாரம் பூ காலையில் எடுத்துங்க, மாத்திரை ஒன்று சாப்பிடுங்க, அதை பற்றி நான் கிடையாது. இதனுடைய க்யூரோ அதனுடைய க்யூரோ ஆவாரம் பூ தான். இந்த மாதிரி மக்களே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எதனா ஒரு நோயை பற்றி நான் சொல்கிறேன். இந்த நோய் அரும்பெரும் மருந்துங்க, கொட்டி கிடக்குதுங்க. ஆவாரம் பூ எங்கள் ஊரில் கொட்டி கிடக்குது, எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்குது. வயசானவங்கிட்ட சொல்லிட்டோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் காசு கொடுத்தா தான் எடுத்துன்னு வருவாங்க. காசு 50 100 200 300 அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த காசை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்ட நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இதெல்லாம் ஒரு சேவை தான். உங்களுக்கு சென்னையில் பெரிய பெரிய சிட்டியில் இருக்கிறவங்க, டெல்லியில் இருக்கிறவங்க, பாம்பேயில் இருக்கிறவங்க கிடைக்காது ஆவாரம். நாங்கள் உங்களுக்கு எஸ்டி கொரியர், டிடிடிசி கொரியர் மூலயமா உங்களுக்கு டப்பாவோட வச்சு பேக் பண்ணி அட்ரஸ் எழுதி உங்களுக்கு அனுப்பிவிடுவோம். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஹாப்பி நியூ இயர், எல்லாம் ஹாப்பியாக நியூ இயர் பண்ணுங்கள். நாளைக்கு ஹோம் கிளீனிங் ப்ராடக்டை பற்றி நான் டெல்லி காஜியாபாத்தில் போய் ட்ரைனிங் எடுத்து வந்தேங்க. நாளைக்கு டிஷ்வாஷ் லிக்விட் ஜெல் எப்படி திக்னஸாக எப்படி செய்கிறது, இதில் வந்து எப்படி என்னென்ன கலக்கணும் 1 லிட்டருக்கு, நாளைக்கு சொல்லித்தரேன். இன்றைக்கி பெனாயில் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில், அதை பாருங்கள். லிக்விட் டிட்டர்ஜென்ட்டுக்கு போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இது மாதிரி ஹோம் கிளீனிங் ப்ராடக்ட் எல்லாமே நான் போடுவேன். தொடப்பத்துலேருந்து மோப்லேருந்து எந்த மாதிரி செய்யணும், எங்கே வாங்கணும், எங்கே பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி இந்த பாட்டிலிங் பண்ணணும், எங்கே ரா மெட்டீரியல் வாங்கணும், எவ்வளோ இதுக்கு காஸ்ட் ஆகும், ரா மெட்டீரியல் எந்த இடத்துல வாங்கினா கம்மியாகும், உங்கள் பணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ 3 வீடியோ 4 வீடியோ எப்படி முடியுமோ. என் பையன்தான் இந்த வீடியோலாம் எடுக்கிறது. என் பெரிய பிள்ளை பிஇ படிச்சுக்கிறான், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். அந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு அவன் வீடியோ எடுத்து அவன் தான் யூடியூப்பில் போடுவான். எனக்கு எக்ஸாமே நம்ம 10வது தானே அந்த காலத்தில் படித்தோம், அந்த அளவுக்கு பெரிய தெரியாது. இருந்தாலும் நண்பர்களே, இதை மட்டும் மறந்துடாதீங்க தயவுசெய்து. யாருக்கெல்லாம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு வாங்கி கொடுங்கன்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் தாத்தா பாட்டிக்கு சுகர் வந்தவங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு நினைக்கிறீங்களோ, என்ன இதை மாதிரி இயற்கையான உணவுகளை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். என்ன 50 ரூபா காசு, கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். இயற்கையான ஆவாரம் பூ சாப்பிட்டு பாருங்கள். என்னடா அவன் காட்சிக்காக வீடியோ போடுறான்னு நினைக்காதீங்க. உங்கள் உடம்பு ஆகணும். நாங்களும் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பொருளை வாங்குகிறோம், பெட்ரோல் ஏற்படும், வண்டியில் போகிறோம், வரோம், எல்லாம் செலவாகுது இல்லைங்களா? அதுக்கு தான் இன்றைக்கி ஒன்றும் இல்லை, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. வண்டி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எக்ஸாம்பிள். ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகலை, அது பேட்டரி தூக்கின்னு வந்தார் மெக்கானிக்கு. சும்மா ஒரே ஒரு கனெக்ஷன் இப்படி காட்டினார், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பீஸ் எவ்வளோங்க கேட்டால் 100 ரூபா. 100 ரூபா கொடுத்து தான் ஆகணும் நீ. ஏன்னா அவர் பெட்ரோல் போட்டு வீட்டிலேருந்து வராரு, வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி. அது மாதிரி இந்த ஆவாரம் பூ ஃப்ரீயாக தானே கிடைக்குது, காய்ச்சி வாங்குறானே அப்படின்னு நினைக்காது. இந்த ஆவாரம் பூ எடுத்துன்னு போகிறதுக்கு மோட்டர் சைக்கிள் எடுத்துன்னு போகணும். அந்த ஆயா இந்த வயசானவங்களாம், அண்ணன் வயசானவங்க, ஏழைங்க, பரம ஏழைங்க, அவங்களாம் போய் பிரிச்சுன்னு வருவாங்க. அவங்க கிட்டேருந்து வாங்கி உங்களுக்கு அனுப்புகிறோம். எவ்வளவுக்கு? 50 ரூபா ஒரு பாக்கெட்டு. என்ன
அவங்களுக்கும் ஒரு ஏழைமாருக்கும் ஒரு உதவுன மாதிரி இருக்கும். உங்கள் நோய் நொடியும் தீர்ந்த மாதிரி இருக்கும். நல்லா பார்த்துங்க, ஆவாரம்பூ. ஆவாரம்பூ கிராமத்தில் கிடைக்கக்கூடிய ஆவாரம்பூ. சக்கரை வியாதி வராது. மாத்திரை சாப்பிடாதீங்க, அதிகமாக சாப்பிடாதீங்க. ஆவாரம்பூ சக்கரை வியாதிக்கு அருமையான மருந்துங்க. பணத்தை பார்க்காதீங்க, லட்சமாக மெடிக்கலுக்கு கொடுக்குறீங்க. ஆவாரம்பூ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவுங்க. ஒரு 50 ரூபாயில்